ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டூ தி ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எப்படி பார்க்குறது, நம்ம எந்த செக்யூரிட்டி சூஸ் பண்ணலாம், எங்க ஆப்ஷன்ஸ்ல என்ட்ரி எடுக்கலாம், எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பத்தி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கால்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்ல வந்து எப்போ எங்க என்ட்ரி எடுக்கலாம், எங்க டார்கெட்டை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கால்ஸும் வாட்ஸ்அப் கொடுத்துருந்தோம். ஸோ அட் பெய்டு. ஸோ அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் டீடைல்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 6-5 மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னு எப்பப்போ ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு 23,998 நம்மளோட சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ நம்ம லெவல்ஸ் ஆன 24,181, 24,212, 24,292, 24,314. ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து முதல்ல வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் 198 சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போன மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 24,100க்கு மேலே மார்க்கெட் போனாங்க அப்படின்னா 24,500 வரைக்கும் மேலே மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதை நோக்கி தான் மேலே போயிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் கீழே வந்தாங்க. பட் கீழே வந்தாலும் 24,000க்கு கீழே வரவே இல்லை. நான் 24,000க்கு கீழே மார்க்கெட் வந்தாலும் மார்க்கெட் டவுன் சைடில் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 24,000க்கு மேலே தான் மார்க்கெட் நின்னாங்க. ஸோ மார்க்கெட் அப் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த 100 பாயிண்ட் இருக்க ஜோன் வந்து நோ ட்ரேடர் ஜோன். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் மேலே, அது கீழே இருந்தால் மார்க்கெட் கீழே. இதைத்தான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. 24,600 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ நிறைய ஸ்டேட்ல வந்து பிஜேபிக்கு சாதகமாக வந்து எலெக்ஷன்ஸ் தான் முடிஞ்சிச்சு. அவங்க ரிசல்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இருந்தாலும் யூஎஸ் ஈரான் வார் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் இன்னும் தெரியல. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேலே போய் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி கீழே வரலாம். இல்லாட்டி இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு திருப்பியும் மேலே போகலாம், கீழே வரலாம். ஸோ என்ன நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ நான் இந்த மார்க்கெட் வந்து இந்த மாசத்துல மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போவாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இதை நம்ம எந்த செக்டர் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,050 கால் 24,050 புட். இதில் 210 அப்படிங்கிறது கீழே லெவல், 186 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். நீங்கள் பாருங்க, கீழே வர்ற மார்க்கெட் 210 நம்ம கீழே வர வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் கீழே லெவலில் எந்த எடுத்திருந்தீங்க அப்படின்னா 237 ஃபர்ஸ்ட் டார்கெட், 264 செகண்ட் டார்கெட், அதில் 264 நீங்கள் எண்டி எடுத்தீங்க அப்படின்னா 316 அப்படிங்கிறது டார்கெட். அதே மாதிரி 340 அப்படிங்கிறது டார்கெட். 316 அப்படிங்கிறது 24,50 காலோட ஹை. ஸோ மார்க்கெட் அளவு போய் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த லெவல்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸ் மாதிரி போய் இருந்துருக்கு. நம்மகிட்ட படிச்சவங்களுக்கும் தெரியும் ஏன் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே நம்ம அதே மாதிரி நம்ம புட்சைல என்ட்ரி எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டால் புட்சைல 186 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 210, அதே மாதிரி 237, 264. பட் ஆனால் 237 போகவே இல்லை. அங்கே ரிவர்ஸ் சைடு கீழே வந்துட்டாங்க. ஸோ இதான் நடந்திருக்கு. இதை நம்ம ஸோ நம்ம இதை வேற எந்த செக்டர் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,000 கால் அண்ட் 24,000 புட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 218 அப்படிங்கிறது கீ லெவல், 186, 189 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இங்கே மார்க்கெட்டை பாருங்க, இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து 189 வரைக்கும் போயிருக்காங்க. நம்மளோட கீ லெவலுக்கு மேலே போகலை. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான காரணமாக இருக்குது. இங்கே கீ லெவலில் டச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுட் செல்லர் வேலையாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 24,050 வந்து சப்போர்ட் எடுத்துட்டாங்க, 24,000 வந்து சப்போர்ட் எடுக்கல. ஸோ அதனால தான் மார்க்கெட் அப்படிங்கிறது அங்கே ரிவர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம 240 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். 240 நீங்கள் எண்டி எடுத்தீங்க அப்படின்னா 292 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதே மாதிரி 372 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 510 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. இதுக்கான காரணம் அதான், எல்லாருமே வந்து புட் சைடில் வந்து என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து திருப்பி மேலே போக முடியாது, மார்க்கெட் கீழே இறங்குறதுனால ஸ்டாப் லாஸ் ஆண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேனிக்கில் மார்க்கெட் அப்படி ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி டக்குன்னு கால் சைடில் மேலே போயிருக்காங்க. ஸோ அது ஒரு ரீசனால தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ப்ராப்பரான என்ட்ரி, நமக்கு புட் சைடில் என்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புட் சைடில் என்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,200. ஸோ இதில் ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 196. ஸோ 196 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 218 நம்மளோட கீ லெவல். ஸோ 212 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 238 அப்படிங்கிறது டார்கெட். நீங்கள் பாருங்க, 196 என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 238 அப்படிங்கிற டார்கெட். அதே மாதிரி திருப்பி கீழே வந்துட்டு
212 நம்ம கீழே உள்ள என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 238 ஃபர்ஸ்ட் டார்கெட், 258 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 300 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. ஸோ நம்ம லெவல்ஸ் வந்து இங்கே ஏற்கனவே மார்னிங்கே கொடுத்துருந்தோம். நம்ம லெவல்ஸ் வந்து ஏற்கனவே காலையிலே கொடுத்துருந்தோம். புட்டில் வந்து இங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அழகாக அங்கே போய் ஒரு 3 டைம் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இது வந்து காலைல அந்த இடப்பு 258க்கு கீழே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துட்டாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து கால் சைடில் ரேலி ஆயிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. புட் சைடில் ரேலி வந்து நம்ம முதல்ல வந்து ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் ப்ரீட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ லெவலில் போய் ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாராவது நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கால்ஸ் முதல்ல கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.